இப்போ சார் கேட்ட மாதிரி புரோட்டா சாப்பிட்டா சர்க்கரை வருமா இல்லையாங்கிறது எனக்கு ஆன்சர் தெரியாது. நான் அதை எஸ்ன்னு சொல்ல விரும்பல, நோன்னு சொல்ல விரும்பல. ஆனால் சர்க்கரை வந்தவங்களுக்கு புரோட்டா சாப்பிட்டா சர்க்கரை பயங்கரமாக கூட்டி விடும். சர்க்கரை யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கும், இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த புரோட்டா மைதா பொருட்கள்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு சர்க்கரை வந்துடும். புரோட்டா பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் விடுவாங்க. நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில கடைக்கெல்லாம் போய் இது என்ன சார் யூஸ் பண்ணிங்கன்னா ஆளாலும் ஒரு எண்ணெய் சொல்கிறாங்க, பேரை சொல்கிறாங்க. ஸோ எந்த எண்ணெய்னே தெரியாது. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிரான்ஸ் ஃபேட்ஸ் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது மோசமான எண்ணெயாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால அதை அடிக்கடி உண்ணக்கூடாதுங்கிற உண்மையாது. ஸோ புரோட்டாவில் ரெண்டு விஷயங்க. ஒன்று, அந்த மைதாங்கிற முழுக்க சர்க்கரை மிகுந்த பொருள். ரெண்டாவது, வெளியே அவங்க உபயோகப்படுத்துகிற இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு சேஃபான எண்ணெய்ன்னு தெரியாதனால இதை எப்பாவது சாப்பிட்ற உணவை வச்சுக்கலாம், அடிக்கடி சாப்பிட்ற உணவை நம்ம வச்சுக்கவே முடியாதுங்கிறதான் உண்மை. இந்த 3 பாய்சன் சொல்லுவாங்க, சுகர் இல்லை ஜீனி